ஜெயிலர் படம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. படம் வந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹிட்னாலே செகண்ட் பார்ட் வந்து அப்படி அதோட எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது தமிழ்நாட்டில் அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது எந்திரன் வந்து நம்ம அப்போவே பார்த்திங்க அப்படின்னா 400 கோடி ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ 700 கோடியினுடைய டபுள் மடங்கு அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு கூலியை முறியடிக்குமா சார்? கூலி ஈஸியாக முறியடிச்சிருவோம். ஏன்னா கூலி ஈஸியாக முறியடிச்சிடணும்னு என்னன்னா, கூலி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிலருடைய கலெக்ஷன் நெருங்கிடுச்சு. ஸோ ஜெயிலர்ன்றது வந்து எனக்கு தெரிய இப்போதைக்கு அவர் வச்சிருக்கிற மினிமம் பெஞ்ச் மார்க். கண்டிப்பா அந்த ஹைப் அவருக்கு இருக்க வேண்டிய காரணம் என்ன? இது எத்தனையோ ஆக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க, ஆனா அவரை மிஞ்சிக்க யாராலையுமே முடியல. அது எல்லாருமே அதனால ஒரு பெரிய கேள்வியா பாக்குறாங்க, ஒரு ஆச்சரியமா பாக்குறது அதானே. இப்போ எத்தனையோ நடிகர்கள் அவர் சம காலத்தில் இப்போ மோகன்லால் அவர்கள் தாதா சாஹேப் வாங்கியிருக்காங்க. ஸோ மோகன்லால் எத்தனையோ படங்கள் நடிச்சிட்டாங்க, 200க்கும் மேற்பட்ட படங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இவருடைய கலெக்ஷன்ல 10ல் 1 பங்குல தான் இன்னும் அவங்களுடைய கலெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி நீங்க சிரஞ்சீவி எடுத்துக்கோங்க. எல்லாரும் யூத் தமிழ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு திரைப்பட விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரஜினி அவர்கள் இன்னைக்கு ஏர்போர்ட்லேருந்து வர்றப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அதில் ஜெயிலர் படம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. படம் வந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஜெயிலர் 1 அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே எதிர்பார்ப்பு ஜெயிலர் 2 இருக்குமா அப்படின்றது வந்து இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி சார் இருக்கும்? இல்லை, இன்னும் அதை விட ஒரு இமாலய எதிர்பார்ப்பு இருக்குது மேம். ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹிட்னாலே செகண்ட் பார்ட் வந்து அப்படி அதோட எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது தமிழ்நாட்டில் அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது எந்திரன் வந்து நம்ம அப்போவே பார்த்திங்க அப்படின்னா 400 கோடி ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ எந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், இந்தியா முழுக்க பேசப்பட்ட படம். இன்றைக்கி ஒரு பாகுபலி மாதிரி, கேஜிஎஃப் மாதிரி 2010 வந்து எந்திரன் பேசப்பட்டுச்சு. இந்தியா முழுக்க மக்கள் வந்து பார்த்தாங்க. பேன் இண்டியன் ரிலீஸ்னால் எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு 2வது 3வது படங்களில் அதுதான். அண்ணாமலை, அதுக்கப்புறம் பாஷா, அதுக்கப்புறம் எனக்கு சிவாஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரன். ஸோ அந்த படத்தினுடைய வெற்றி தான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 890 கோடி வரைக்கும் 2.0 கலெக்ட் பண்ண வச்சுது. ஸோ எதிர்பார்ப்பு. அதே மாதிரி இப்போ KGF 1 எப்படி ஹிட்டு நமக்கு தெரியும், KGF 2 என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். KGF 1 க்ளோஸ் டு 400-500 க்ரோஸ் கலெக்ட் பண்ணிச்சு. KGF 2 1000 கோடிகள், பல 1000 கோடிகள், அதையும் தாண்டி பல 100 கோடிகள் தாண்டி போச்சு. பாகுபலி 1 ஹிட்டு, பாகுபலி 2 என்னாச்சுன்னு தெரியும். ஸோ கான்டாரா வந்தது, இப்போ ஃபஸ்ட் சாப்டர் வரப்போகுது. எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ அடுத்த மாதம் வரப்போகுது. ஸோ அதுவும் வந்து இந்தியா முழுக்க பேசப்பட போகிறோம். ஸோ பேசிக்காகவே ஃபஸ்ட்டு பார்ட் ஹிட்டுனா பொன்னியின் செல்வன் எடுத்துக்கோங்க, முதல் பார்ட் ஹிட்டு, 2வது பார்ட் சரியாக போகல. இந்தியன் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி என்ன சொல்கிறது, எல்லா படமுமே பொதுவாகவே ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து ஹிட்டு அப்படின்னா செகண்ட் பார்ட் ஆட்டோமேட்டிக்காக அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதோட டபுள் மடங்கு இருக்கும். படம் கிளிக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டபுள் த கலெக்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஜெயிலர் ஏற்கனவே 700 கோடி. ஸோ 700 கோடியினுடைய டபுள் மடங்கு அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு கூலியை முறியடிக்குமா சார்? கூலி ஈஸியாக முறியடிச்சிருவோம். ஏன்னா கூலி ஈஸியாக முறியடிச்சிடணும்னு என்னென்னா, கூலி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிலருடைய கலெக்ஷன் நெருங்கிடுச்சு. ஸோ ஜெயிலர்ன்றது வந்து எனக்கு தெரிய இப்போதைக்கு அவர் வச்சிருக்கிற மினிமம் பெஞ்ச் மார்க். ஸோ ஜெயிலருடைய கலெக்ஷன் அவரால் ஈஸியாக அடிச்சிட முடியும். தமிழ்நாட்டினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து 2.0, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் இருக்குது, 3வது கூலி இருக்குது. ஸோ விஷயம் என்னென்னா, இப்போ அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து அவர் பேசிக்காக செட் பண்ணிட்டார். இப்போ அதுக்கு அடுத்தது என்னன்றது தான், இப்போ 2.0 அடிக்கிறோமா இல்லையா, 1000 க்ரோஸ்குள்ளே போகிறோமா இல்லைன்றது தான் தமிழ்நாட்டினுடைய மொத்த ஓவரால் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதுதான் கேள்வியாக இருக்குது. அப்போ அதுக்கு காம்பினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த மாதிரியான தேவைகள். ஜெயிலர் வந்து ஏறக்குறைய பேன் இண்டியன் ஹிட்டு. ஸோ அங்கே எங்கெங்கே தெரியிட்டாங்களோ தெரியிட்ட எல்லா இடத்துலையும் விட்டு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா அது வந்து செயின்ஸில் வந்து நார்த் இந்தியன் தேட்டர்கள் செயின்ஸில் வந்து ரிலீஸ் ஆகலை, PVRலையோ வேறு எதுலேயுமே ரிலீஸ் ஆகலை. அண்ட் அங்கே சிங்கிள் தேட்டர்ஸில் அது ஒரு ரொம்ப சாதாரணமான தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. கூலி பார்த்திங்கன்னா அங்கே தேட்டர்கள் செயின்ஸில் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆச்சு. கூலியோட
ஓவரால் ரிலீஸ் இருக்கணும். அஸ் இன் கூலியுமே ஒரு பிரச்சனை என்னென்னா, கூலியுமே வந்து இட் குட் ஹவ் டன் 2.0. ஏ சர்டிஃபிகேட்ன்றது ஒரு ப்ராப்ளம், ரெண்டாவது வார் கூட வந்து இன்னொரு ப்ராப்ளம். ஸோ ஜெயிலருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஜெயிலருடைய ரிலீஸ் வந்து கூலியோட ரிலீஸ் மாதிரி இருக்கணும். ஜெயிலர் வந்து எது கூட கிளாஷ் ஆகாமல் வரணும். அதே நேரத்தில் வந்து சர்டிஃபிகேட் வந்து யூஏ இல்லை யூஏ வாங்கணும். வாங்குச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து 2.0 தாண்டி 1000 கோடிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அதோட காம்பினேஷன்ஸே வந்து ரொம்ப இங்கே நம்ம வியக்க வைக்குது. ஆந்திராவிலேருந்து ஒரு பெரிய நடிகர் சொல்கிறாங்க, நந்தமூரி பாலகிருஷ்ணா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஓவராலாக இந்தியாவிலேருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து கேமியோ வரப்போகிறதா இருக்குது. ஸோ கூலிலே அதான் இருக்குது. பட் கூலி ஏ சர்டிஃபிகேட்னால அதனால் அது ஃபேமிலிஸ் வரலன்னா அது ஒரு 200 கோடி வந்து தங்கிடுவேன். அது ஒரு மெயின் ரீசன் மேம். இது படம் நல்லா இல்லை, படம் இது இல்லை, அது இல்லை, படம் ரிவ்யூ சரியில்லை. சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ரிவ்யூவே சூப்பர் ஸ்டார் தான் மேம். அவர் படமாக போய் பார்த்தாகணும். ரெண்டாவது அதுதான், நீங்கள் இக்னோரே பண்ண முடியாது. ஒன்றுமே அது நல்லா இருக்குது நல்லா இல்லை போய் பார்த்தாகணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட படம் ஓடாத படமும் அந்த வருஷத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன். அதான் ஒன்று. நீங்கள் பாபா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதான் 50 கோடியை ஃபஸ்ட் கலெக்ட் பண்ண தமிழ் படம். நீங்கள் 150 கோடியை ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் படங்கள்லேயே ஒஸ்டான படம்னா லிங்கா தான் 2014 அதிக கலெக்ஷனுடைய படம். ஸோ அப்படி ஓடாத படங்களே வந்து அந்த வருஷத்தினுடைய அதிக கலெக்ஷன். ஸோ சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்து நெகட்டிவ் டாக்கு இல்லை மிக்சட் ரிவ்யூஸு வேர்ட் ஆஃப் மவுத் அதெல்லாம் எதுவுமே பாதிக்காது. என்னென்னா ஒரு சில பிஸ்னஸ் பேஸ்டு ஒரு விஷயங்கள் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு ஏ படத்தை வச்சு 700 கோடி கலெக்ட் பண்ண ஒரு படத்தை காட்டுங்க இந்தியாவில். ஏ பார்த்து கூலி பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து யாரால் பண்ண முடியும்? சூப்பர் ஸ்டாரால் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த ஹைப் அவருக்கு இருக்க வேண்டிய காரணம் என்ன? இது எத்தனையோ ஆக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க, ஆனால் அவரை மிஞ்சிக்க யாராலையுமே முடியல. அது எல்லாருமே அதான ஒரு பெரிய கேள்வியாக பார்க்குறாங்க, ஒரு ஆச்சரியமாக பார்க்குறது அதானே மேம். இப்போது எத்தனையோ நடிகர்கள் அவர் சம காலத்தில் இப்போ மோகன்லால் அவர்கள் தாதா சாஹேப் பால்கே வாங்கியிருக்காங்க. ஸோ மோகன்லால் எத்தனையோ படங்கள் நடிச்சிட்டாங்க, 200க்கும் மேற்பட்ட படங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய கலெக்ஷன் 10ல் ஒரு பங்கில் தான் இன்னும் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சிரஞ்சீவி எடுத்துக்கோங்க. எல்லாரும் இவருடைய ஒத்த வயசில் இருக்க ஆக்டர்ஸ்லாம் வந்து இவர் பண்ண சாதனையில் 10ல் ஒரு மடங்கு பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இவர் வந்து ஏறக்குறைய 5 ஜென்ரேஷனை வந்து ஏதோ ஒரு வகையில் இவர் மேலே ஒரு ஈர்ப்பை உண்டாக்க வச்சுக்கிட்டே இருக்கார் மேம். அது தெய்வாதீனம், அது ஒரு முக்கியமான விஷயம், அது அவரே சொல்லுவார். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவர் அமைச்சுக்கிற விஷயங்கள், அவருடைய படங்களில் என்னென்ன வேணும், அது யாருக்கு பிடிக்கும், அது யாரை கேட்டர் பண்ணுது, யாருக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றலாம் தேடி சேர்க்குறாரு. அவருடைய படத்தில் மெனக்கெடுறாரு. பார்த்தீங்களா, அவர் நினச்சாருன்னா சும்மா ஒரு படத்தை ஓகே பண்ணி ஏதோ அவர் மூடு பொறுத்து ஏதோ ஒன்று பண்ணுறோமே, சும்மா இங்கே ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வேணும். ஏன்னா என்னுடைய படத்தை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியாது. ஸோ அதுக்கு வந்து பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இருக்கணும். ஸோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓகே பண்ணு. யார் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்க மியூசிக் டைரக்டர், யார் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்க டேரக்டர், யார் எந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் காஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், கேமியோஸ் யாராவது தேவைப்படுதா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஹீரோயின் யார் தேவை, கதை எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி, இன்டர்வல் எப்படி, இது எப்படி, எனக்கு என்னோட டச் என்ன இருக்குது. இங்கே நீ 1000 பேரை கொண்டு வந்து வச்சு படம் கட்டி, இது ரஜினி படம் மாதிரி இருக்கணுமா, இது எல்லாத்தையும் சேர்த்து அமைக்கிறார். பார்த்தீங்களா, அங்கே தான் அவர் ஜெயிக்கிறார். அதில் வந்து அவர் சோம்பேறியாக அவர் போனால் போகுது, சரி ரைட் அப்படின்லாம் முடிவே எடுக்க மாட்டார். இது எனக்கு இப்படி வேணுன்ற அந்த உற்சாகத்தோடு இன்றைக்கும் படத்தை டீல் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு மேம். ஸோ அதுதான் வந்து அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே ஃபோர்ஸில் தான் இன்றைக்கி ஜெயிலரும் போயிட்டுருக்கு. ஜெயிலருடைய ப்ரொமோஷனை வந்து கூலியோட ப்ரொமோஷனோட டபுள் மடங்கு பண்ணுவாங்க. கூலியினுடைய தேட்டர்கள் ரிலீஸோட அதிகமான தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் ஆல் ஓவர் இந்தியா. ஏன்னா ஆல்ரெடி படத்துக்கான ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ப்ரொமோவே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த ப்ரொமோ வந்து காமெடி அண்ட் அஸ் வெல் அஸ் ஆக்ஷன், அதிலே பார்த்தீங்கன்னா மாஸு, அதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கா பேக்ரவுண்டு, பக்கா அதில் ஒரு ஸ்டோரி லைனு. இன்னும் அந்த கோவாவில் போயிட்டு அதில் என்னென்ன டார்க் காமெடி வரப்போதோ, எப்படியான இடத்துல தலைவர் என்ன பண்ண போகிறாங்களோ, தலைவரை என்ன பண்ண போகிறாங்களோ, தலைவர் எவனை என்ன பண்ண போகிறாரோ. நீங்கள் ஜெயிலர் பார்த்திங்க அப்படின்னா மேம் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா மேம் தேட்டருக்குள்ளே. எப்படின்னா, நீ ஒருத்தன் தலையை வெட்டி தலை துண்டா போகுது, நமக்கு முகம் சுளிக்க வைக்குதா, பயப்பட வச்சுதா, இல்லை நம்மளை வந்து வெறுக்க வச்சுதா, இல்லை இது ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு மோசமான ஒரு கொடூரமான கொலையை பண்ணுறாங்கன்னு தோணுச்சா, சிரித்தோம். ஓகேங்களா. இன்ஃபேக்ட் அது எத்தனை பேரால் பண்ணிட முடியும். ஸோ நெல்சன் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அதே வந்து அதில் இன்னொரு பாட்டு எடுத்து அதுலேயும் அப்ளை பண்ணலாம், அதுலேயும் அப்ளிகபிள் ஆகும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மேம். ஸோ ஜெயிலர் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு நமக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புதுமையான ஒரு உணர்வை கொடுத்ததுன்னு தெரியும். அதே மாதிரி ஜெயிலர் டூர்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலர் உன்னோட கலெக்ஷனை முந்திரும், ஜெயிலர் உன்னுடைய மக்களுடைய
அதாவது இன்றைக்கெலாம் மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய தேவைன்றது ஆகிப்போச்சு மேம். 1000 கோடி ஒரு படம்ன்றது இன்றைக்கி அவங்களோட சொந்த தேவைகளை மீறி சினிமாவில் நம்ம ஒரு 1000 கோடி எடுத்துட மாட்டாமான்னு அவன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணி எழுதுறான், அவன் பேசுகிறான், வைக்கிறான், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அப்போ அப்படின்ற ஒரு தேவை இன்றைக்கி பூர்த்தி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ ஜெயிலர் மாதிரியே இருந்தாலும் போதும், ஜெயிலர் 2 எங்கேயோ போயிருவோம் படம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஜெயிலர் படம் குறித்து பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.